ஹலோ அண்ட் வெல்கம் டு பானுஸ் கார்னர். தோசை வகைகளில் ரவா தோசை ஒரு பிரபலமான வகை தோசை இல்லையா? இதுக்கு எதையும் மணிக்கணக்கா ஊற வைக்க வேண்டாம், அரைக்கவும் வேண்டாம். ரவா தோசையோட மொறு கிறிஸ்ப்னஸும் ஓட்டையாக இருக்கிற டெக்ஸ்டரும் நம்ம மாவை தண்ணியாக கரைச்சி ஊற்றுறதுனால வருது. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, ரவை, ஆல் பர்பஸ் ஃப்ளவர் இல்லைன்னா மைதா, வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம், நல்ல மிளகு, உப்பு, தயிர், கொத்தமல்லி தழை, இஞ்சி, பச்சை மிளகா. முதல்ல ஒரு பவுலில் ரவை, அரிசி மாவு, மைதா, உப்பு, தயிர் போட்டுட்டு 2 கப் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்குவோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜீரகம், நல்ல மிளகு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு அப்புறம் கூட 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கலக்கி கரைச்சி விடுங்க. அப்புறம் ஒரு 20 நிமிஷம் அதை ரெஸ்ட் பண்ண விடுங்க. இனி தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு pancake griddle pan யூஸ் பண்ணுறேன். நல்லா சூடாக்கி நீங்கள் ஆயில் தடவிட்டு ஒரு பவுல் வச்சு மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் அதை ஊற்றுங்க. பேனில் எல்லா இடமும் மாவு வர மாதிரி அந்த பெரிய பெரிய ஓட்டை இருந்ததுன்னா அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. மாவை ஊற்றி அதுக்கப்புறம் எண்ணெய் சுற்றி வர எண்ணெயோ நெய்யோ யூஸ் பண்ணுங்கள். அந்த ஓட்டையிலெல்லாம் படுற மாதிரி. நம்ம ஹை ஹீட்டில் வச்சுருந்தோம் இல்லையா, இனிமேல் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தோசை தானாக ப்ரௌன் ஆகி இலகி வரும்போது நம்ம தோசையை எடுத்துடலாம். இந்த கிரிடில் லாங்காக இருக்கனால நான் 2 பக்கமும் மடித்து எடுக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வருது, இலகவும் வருது. ஸோ தோசையை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி சாம்பார் பண்ணியிருக்கேன். நிஜமாகவே வீடே ரெஸ்டாரண்ட் மாதிரி வாசனையாக இருந்தது. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இது 2வது தோசை இன்னும் டார்க்காக வந்தது, லைட்டாக இருந்தது, இன்னும் கிறிஸ்பியாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? யம்மி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.